அதை நறுக்க முடியல. ஏன்னா முன்னாடி வந்து அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும், அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்க அண்ணா கூட இருக்கிறதையும் வார்த்தையா சொல்லி ஒப்பிட்டு வந்துட்டதுனால தொட முடியல. அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தூக்கிடுவாங்க. ஒன்று எடுத்துட்டாங்க, சீருடையோட இருந்த ஒன்றை எடுத்துட்டாங்க, இதை எடுக்க முடியல. ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, எங்க அண்ணன் சீருடை இல்லாம அப்படி நிற்பாரு, அதனால எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தானே எல்லா பிரச்சனைகளும். அப்ப அது முதல்ல அவரை சந்திச்ச போது எடுத்த படம் அது. எம்ஜிஆர் அவர்களை சந்திச்ச போது அது தூக்க முடியல. அதுக்கு திரையில என்ன வரவேற்பு இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. அந்த ஒரு அந்த பதிவு வரும்போது எவ்வளவு ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியும். நல்லா இருக்கு. எவ்வளவு வெயில் இருக்காது, எவ்வளவு வெயில் இருக்காது. எதுக்கு அதுக்கெல்லாம் போய் அவ்வளவு தூரம் எல்லாம் போய் காத்துருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, காத்துருங்க. 2 நாளுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல அமித்ஷா சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஓட்டு போட மாட்டாரு, ஆனா அந்த தவறு செஞ்சிருக்க மாட்டாரு, அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார்னு சொல்லி அவனே தானே சொன்னான். கேளுங்க, போன தேர்தல் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க. எங்க வீட்டுல எங்க அண்ணன் பசங்க எல்லாம் எனக்கு போடுவாங்க, இவன் அங்கதான் போட்டேன்னு தான் சொன்னான். அப்புறம் அதுதானே அவன் வச்சுதான் சொல்றேன். ஆனா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான். எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும். அவன் இரையச்சம் கொண்டவன், உண்மையிலேயே நபிகள் வழியில் நடக்கிறவன். அதனால அதை செய்யவே மாட்டான். மற்றவங்க செய்யறதுக்கு நாம எப்படி பொறுப்பேற்க முடியும்? அதை திரும்ப நான் அவங்களுக்கு சொல்றேன். இப்ப என் தம்பி படம் தயாரிச்சிருக்கான், இந்த காசு எப்படா சம்பாரிச்சான்னு கேட்டுக்கிட்டு நாங்க படம் நடிக்கவோ தயாரிக்கவோ முடியாது. தயாரிப்பாளர் வாய்ப்பு கொடுக்குறாரு, வேலை செய்யறோம், அவ்வளவுதான். ஜூன் 4 வெயில் வராதுன்றீங்க, ஒருவேளை மழை வந்து பூ ஏதாவது மழை அது தண்ணீர்ல மலர வாய்ப்பு கிடையாது. தமிழர்கள் கண்ணீர்ல மலர வாய்ப்பு கிடையாது. அது கூட இலை கூட துளிர்க்கும் சொன்னாலும் சொல்லுவீங்க போதுருக்கு. மாம்பழம் வரிகள் முக்கியமா வந்து இப்போ காரணமா போயிட்டு இருக்கு சார். உங்களுடைய பார்வையில வந்து ஒரு இயக்குனரா நீங்க எப்படி சார் இதை பாக்குறீங்க? 2 பேரும் முக்கியமா, இல்லாட்டி 2 பேரும் ஆளுமைகள் மோதிக்கிட்டு இருக்காங்க. பாடல் யாருக்கு சொன்னாங்க? கல்வியா செல்வமா வீரமாங்கிற கதை மறுபடியும் சரஸ்வதி சௌதம் தான் எடுக்கணும். நாங்க அப்படி கிடையாது. இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாதனன்னு இப்ப இருக்கிற மாதிரிதான் அது. பாடலா இசையானா ரெண்டுமே முக்கியம்தான். வெறுமனே மெல்லி இசை, வரிகள் இல்லாத இசையும் நம்ம ரசிச்சிருக்கோம். நத்திங் பட் விண்ட் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையா படிக்கும் போதும் நம்ம ரசிக்கிறோம். அப்ப ரெண்டுமே ஒண்ணு ஏன் பிரிக்கணும்? மொழி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கிறீங்க, அப்படி வச்சுக்கிறீங்க. ஒரு மூச்சுன்னு வச்சுக்கிறீங்க. அதை போட்டு எதை பிரிச்சுக்கிட்டு இருக்கணும்? 2 அப்பங்கையர்கள், 2 தகப்பங்களுக்குள்ள இருக்கிற மோதலுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு இழுத்து விடக்கூடாது. அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. எங்க அப்பா இளையராஜா கேட்கறதுல இருக்கிற நியாயத்தை புரியணும். முதல்ல ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்குன்னு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும். இப்ப என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா, இந்த படத்துல இசையமைச்சது, பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க, அதனால அவருக்கு தான். ஆனா இப்ப நாங்க ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோம்னு வைங்களேன், ஒரு முறை ஒளிபரப்புறதுக்கு தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனா குறைஞ்சது இப்ப குறிப்பா என் தம்பி படத்தை எடுத்துக்கிறீங்களேன், எவ்வளவு கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனா எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க? அப்போ ஒரு முறை ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்க அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அந்த உரிமத்தை. அப்ப அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புனா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ ஒரு படைப்பாளிக்கு, அந்த எழுத்தாளருக்கு, அந்த இசையமைப்பாளருக்கு, இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம். 60 தயாரிப்பாளருக்கு, மீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடுற நிறுவனத்துக்கு ஒரு 60, மீதியில 40ல் தயாரிப்பாளர், படைப்பாளிகள், அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை. அதை தான் அவர் கேட்குறாரு. அதை நம்ம புரிந்து கொள்ற விதத்துல எல்லாரும் தவறு பண்ணிட்டு, அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க, பாடகர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல, எனக்கு அதுல உரிமை இருக்கு, எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுதான் அவரு சரிதானே. அது மாற்றம் வராது தம்பி, வர வைக்கணும். தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, தனி உடைமை கொடுமையில் தீர புரட்சி செய்யடான்னு நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது. மாற்றம் வந்து தானா வராது, மாற்றணும்.
காந்தி சொல்றாருல, உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு. நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க, மண்ணிலிருந்து தானா தொடங்கு. ஒரு சில மக்கள் வந்து ஹீரோக்களால தான் மாற்றம் வரும், அந்த ஹீரோ பேரை சொல்லல, காமனா சொல்றாங்க. நாங்க மக்கள் இந்த கருத்து கணிப்பு கேட்கும் போது அவர் சொன்ன மீனிங் என்னன்னா, இந்த ஹீரோ நான் சூப்பரா பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்பனா வந்து அரசியல்வாதிகள் இது பண்ண மாட்டாங்களா, ஹீரோவை நம்பிதான் வந்து தமிழ்நாடே இயங்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரைக்கவர்ச்சி நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அளவு கடந்த திரைக்கவர்ச்சி நமக்கு இருக்கு. இப்போ அருகில் இருக்கு கேரளா, இங்கேயே அரசியல் இருக்கு, மேற்கு வங்கத்தில் இருக்கு, எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கு, இங்க கூடுதலா இருக்கு. இப்ப அந்த ஹீரோ மேல மக்கள் வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படி காப்பாத்திட்டாருன்னா ரியல் ஹீரோ இருந்தவர் ரியல் ஹீரோ ஆயிட போறாரு. ஆனா எங்களுக்கெல்லாம் ஒரு ரியல் ஹீரோ இன்னும் இருக்கிறாருன்னா எங்க ஐயா நல்ல கண்ணவர்கள். இந்த இடத்துல இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்னு. நம்மளும் கூட அதில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தான் இருந்தோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும், மண்ணையும் மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை குருவிகளை பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான். அப்போ அவர் ஹீரோவா? ஒரு ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளை பெற்று கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார். 30 லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ களத்தில் இனி போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா, ஹீரோக்கு சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்து தான் பார்க்க முடியும். யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தானே முடிவெடுக்க முடியும். என் தம்பி சொல்றதுல இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும். தனி மனிதனில் இல்லை மாற்று, முன்வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்று. நீங்கள் எப்பவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது. நான் இருப்பேன் போயிடுவேன், ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை இருக்கணும். ஏன்னா அது அப்படியே இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் பார்க்கணும். அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறாரு, பேசுறது அமீர் ஆதம் பாவா சீமான் ஏன் பார்க்குறீங்க, நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு பாருங்க. அதை பாருங்க. அந்த கருத்து ஆக சிறந்ததா இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.